ரியல் லைஃப்பில் 2016 கேரளா சிஎமான ஓமன் சாண்டி மேலே சோலார் ஸ்கேம் அண்ட் செக்ஷுவல் அசால்ட் கேஸ் போடப்பட்டது. இதனால் அங்கே ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சு. இதை மையமாக வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான கதையை எடுத்து நடித்து அதை ரிலீஸ் பண்ணதுக்கே ஃபஸ்ட்டு இந்த டீமுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். இப்போ கதைக்குள்ளே வருவோம். செகண்ட் ஹாஃபில் காட்டப்பட்ட பொலிட்டிக்கல் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. இன்டர்வல் பாயிண்டில் சிஎம்மோட லைவ் இன்டர்வியூ நடக்கும்போது எதிர்பாராத விஷயமா மூவியை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதே செட்டப்பில் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு விஷயம் நடக்கும். இப்படி ஒரே ஈவெண்ட்டை வச்சு காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி இவங்க எக்ஸிக்யூட் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஒரு பொலிட்டீஷியனுக்கு அவங்க பொலிட்டிக்கல் லைஃப்பில் நடக்கிறது அவங்க பர்சனல் லைஃப்பில் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத கொஞ்சம் எமோஷ்னலாகவே காமிச்சிருந்தாங்க. ஒரு மீடியா பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஓவர் ட்ராமடைஸ் பண்ணி சொன்னாலும் கார்ப்பரேட் நியூஸ் சேனல்ஸை பார்த்தா பயம் வரதான் செய்யுது. இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வேர்ல்டை செட் பண்ண அளவுக்கு இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் கான்சன்ட்ரேட் பண்ணாத மாதிரி தான் தோணுது. ஸ்டோரியை செட் பண்ணவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் சுவாரஸ்யமாக இருந்தாலும் ரொம்பவே ப்ரெடிக்டிவாக தாங்க இருந்துச்சு. ஹீரோ சைட் ஓவர் ட்ராமடைஸ் பண்ணப்பட்டதாலேயே நம்பகத்தன்மைன்றது பெருசாக இல்லை. அண்ட் ட்விஸ்ட்டுக்காகவே நிறைய இடங்களில் சினிமா லிபர்ட்டி எடுத்திருந்தாங்க.